இப்போ மார்னிங் சாண்ட்ரா வந்து குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு பாத்ரூம் கேமராவில் வந்து அவங்க குழந்தைங்க கிட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்து மீனு நீங்கள் 2 பேரும் ஸ்கூல் ஒழுங்காக போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறாங்க, பிரஜன் கிட்ட பேசுகிறாங்க. 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணி கொட்டிட்டு வாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பல்லு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளாஸ்க்கு நீங்கள் கூடவே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள்லாம் வருவீங்கன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் எது நடந்தாலும் எனக்கு அது ஓகே தான், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய கடந்து வந்த பாதை சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சிரித்தாங்க, எல்லாரும் வந்து தூங்கினாங்க. எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அழுறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாஸ்க்கை பண்ணும்போது நான் ரொம்ப நீங்கள் 2 பேரும் 24 ஹவர்ஸ் நீங்கள்லாம் என் கூட ஸ்டே பண்ணணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா அந்த விக்ரம் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்தான். அவன் கிட்ட வந்து சத்தம் போடும்போது எனக்கு ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நெஞ்செல்லாம் ரொம்ப வலிச்சுது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த எபிசோடெல்லாம் போய் பாரு, ஆனால் குழந்தைங்க கிட்ட காட்டாத அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீ விக்ரம் பண்ணதை மட்டும் என்னால் மறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. எதனால் அவங்க விக்ரம் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல, பாட்டு பாடி கத்திட்டு இருந்தாங்க. அந்த காதில் பாட்டு பாடினதை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி விக்ரம் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சோ என்னவோ தெரில. கேமரா முன்னாடி நின்று ரொம்ப நேரம் அழுறாங்க. அழுதுட்டு திரும்பியும் போயிட்டு பெட்ரூம்லேயும் போயிட்டு அழுறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.